வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப சூப்பராக செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம பால் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 1 லிட்டர் பால் அரை லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நான் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பால் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் பால் நல்லா பாதி அளவு குறையிற வரைக்கும் இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. 1 லிட்டர் பால் நல்லா அரை லிட்டர் அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக அடுத்தது 2 டீஸ்பூன் மில்க் பவுடர் நான் சேர்க்குறேன். நீங்கள் 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். 1 லிட்டருக்கு 4 டீஸ்பூன். இப்போது ஆல்ரெடி நல்லா காய வச்சு ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலக்கிறதுனாலும் கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஐஸ்கிரீம் தேவையான சர்க்கரை சேர்க்கலாம். நான் 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விடலாம். அப்புறம் ஃபயர் ரொம்ப ஸ்லோவில் வச்சுருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோவாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக வச்சுருங்க. அடுத்தது நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளவர் கரைசல், அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃபயர் நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது நல்ல ஒரு கண்டென்ஸ்டு மில்க் அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போது அந்த மிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். கட்டி இல்லாமல் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேங்க. இந்த பட்டர் ஏன் சேர்க்குறேன்னா, நான் எடுத்தது பேக்கெட் பால், அதில் வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. அதனால் ஒரு வழுவழுப்பு தன்மைக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டர் சேர்க்குறேன். இது வெண்ணிலா ஐஸ்கிரீம்ங்கிறதுனால நான் இந்த ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். அடுத்தது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஐஸ்கிரீமுக்கு ஒரு வழுவழுப்பு தன்மை கொடுக்குறதே அந்த ஃபேட் தான். அது பேக்கெட் பாலில் இருக்காது. நீங்கள் கறந்த பால் எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். நான் பேக்கெட் பால் எடுத்ததுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டென்ஸ்டு மில்க் அந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் கொஞ்சம் நல்ல திக்னஸ் வரணும். இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். சூடும் நல்லா ஆறிடுச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். அதனால் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது இது நான் ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் எந்த பவுல் வைக்க போகிறோமோ அதில் மாற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. நீங்கள் மூடி போட்ட பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போது 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போவே மேலே நல்லா க்ரீம் மாதிரி வந்திருக்கு.
இப்போ இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அடித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதே மாதிரி 3லேருந்து 4 முறை 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேங்க பாக்ஸு. பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த லாக்டவுன் டைமில் ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போது நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பரான ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு ஐஸ்கிரீம் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் மிக்ஸியில் அடிக்கிறது மட்டும் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து 3லேருந்து ஒரு 4 முறை நல்லா அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதே ரிப்பீட்டாக செய்யுங்க. நம்ம எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ நல்ல ஐஸ்கிரீம் வரும். பாருங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ ரொம்ப சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.